பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 2:4 நான் வாசிக்கிறோம், தனக்கானகள் அல்ல பிறருக்கானகளையும் நோக்குவனாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பிறருக்காக வாழுதல். நாம் எப்பொழுதும் நம்மை பற்றி மட்டும் யோசித்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்நாள் குறுகினது. நாம் பிறப்பில் தோன்றி நம் மரணத்தில் முடிகிறது. நாம் மற்றவர்களுக்காக வாழ்கிறோமா அல்லது நம்முடைய நல்ல கொள்கைக்காக நல்ல நடைமுறைகளுக்காக நாம் வாழ்கிறோமானால் நம் வாழ்க்கை நீண்டது. மனித இனம் தோன்றியது போது அந்த வாழ்க்கையை துவங்கி நாம் மரித்த பிறகும் அந்த வாழ்க்கையை தொடர்கிறது என்று குதுப் என்பவர் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது நம்மை இரட்சிப்பதற்காக. இவ்வாறு நமக்காக அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் அனைவரும் நமக்கு முன்மாதிரியாக கொண்டு அவர் வாழ்ந்தது போல நாமும் வாழ வேண்டும். தனக்குத்தான் என்று வாழ்கிறவன் அழிந்து போவான். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்துதகைகள் மிகுந்த பலனை கொடுக்கும் என்றார். யோவான் 12:25 வாசிக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ரொபர்ட்டா லாங்கர் என்னும் பெண்மணி 20 வயதில் ஆசிரியராக பணி சேர்ந்தார். 55 வயதில் ஓய்வு பெற்றார். மிகவும் சிக்கனமாக வாழ்ந்தார். 89 வயதில் இறந்தார். தான் சேர்த்திருந்த 20 கோடி ரூபாயை கனடாவின் சுற்றுப்புற காப்பிற்காக நன்கொடையாக கொடுத்துவிட்டு இறந்து போனாள். எவ்வளவு பெரிய தொகையை இந்த சங்கத்திற்கு நன்கொடையாக இதற்கு முன் எவரதும் கொடுத்ததே கிடையாது. இந்த சங்கம்தான் என்றல்ல, சுற்றுப்புற சூழலுக்காக வேலை செய்கிற எந்த சங்கத்திற்கும் இவ்வளவு பெரிய தொகையை எவரும் கொடுத்ததில்லை. இதற்கு முன்னரும் கூட பண உதவி தேவைக்காக இருக்கிற மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார். பணம் அனுப்பியது யார் என்பது தெரியாத நிலையில் ஆயிரக்கணக்கில் பணத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார். பழைய கார், பழைய வீடு, புதிய நவீன வசதி எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த அம்மையார் வாழ்ந்த போதிலும் மற்றவர்களுக்கு பெருகிய ஈவுகளை தந்திருக்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நமக்காகவே நாம் வாழ்கிறோம். நான் வாழ்கிறேன், எனது குடும்பம் என்று சொல்லி நமது என்று சொல்லி இன்றைக்கு இல்லாதபடி மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பு, மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அதை அறிந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசிரியப்பாராக. ஆமேன்.